ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸை பற்றி, முட்டைக்கோஸின் நன்மைகளை பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த முட்டைக்கோஸ் பிடிக்கும்ன்றது தெரியாது. ஆனால் இனிமேலும் ரொம்ப ரசித்து ருசித்து இந்த முட்டைக்கோஸை சாப்பிடுங்க. ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் நிறைந்து இருக்குதுங்க. அப்படி என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருது. அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் ரொம்ப உதவுதுங்க. அதே மாதிரி இந்த முட்டைக்கோஸில் அதிகமாக கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அப்போ இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கிறதுனால நமக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுத்து இது நிறுத்துறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் உதவுதுங்க. அதனால் மறக்காமல் முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க. அதே போல் சிவப்பு முட்டைக்கோஸ் இருக்குது. அந்த சிவப்பு முட்டைக்கோஸில் பார்த்திங்கன்னா ஆந்தோசைனின் என்ற ஆன்டி ஆக்சின் உள்ளது. இது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுது. அப்போ நம்ம இதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளும் போது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது மிகவும் முக்கிய காரணமாக உள்ளது. அதனால் கண்டிப்பாக முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கெட்ட கொழுப்புகளை தடுத்து நிறுத்தி இதய பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் தடுக்குது. இரத்த அழுத்தத்தை கூட குறைக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் ரொம்ப அதிகமாக உதவுது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், பதட்டம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இது உதவுதுங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்க உதவுதுங்க. அதனால் மறக்காமல் முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க. இதில் நிறையா நார்ச்சத்து இருக்குது. அதனால நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை கூட சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவுதுங்க. அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் மறக்காமல் இதை சாப்பிட்லாம். 3 மாதத்தில் இந்த முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால ஃபோலேட் என்ற கருவளர்ச்சியை இது உதவுதுங்க. அதுக்கப்புறம் நரம்பு குழாய் பிரச்சனைகள், பிற குறை பிரச்சனைகளை கூட சரி செய்ய இந்த முட்டைக்கோஸ் உதவுதுங்க. குழந்தை வளர்ச்சி கூட வேறு சில பிரச்சனைகளை தடுக்குதுங்க. அதுக்கப்புறம் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்குது. வைட்டமின் ஏவும் இதில் அதிகப்படியாக இருக்கிறதுனால இந்த முட்டைக்கோஸை மறக்காமல் சாப்பிடுங்க. தவிர்க்க வேண்டாம். ஆரோக்கியமாக வாழணும்னா நம்ம உணவு முறைகளை மாற்றிக்கொள்ளலாம்.